ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒருவர் ஒரு வேண்டுதலை தெய்வத்திடம் வைக்கிறார். அந்த வேண்டுதல் நிறைவேறி விடுகிறது. அந்த பிரார்த்தனை நிறைவேறி விடுகிறது. உடனே அந்த பிரார்த்தனை என்ன வேண்டி கொண்டார்களோ அதை நாம் உடனே நிறைவேற்றி விட வேண்டும். அதை பெண்டிங் வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் வேண்டுதல் நிறைவேறி விடுகிறது, அதை பெண்டிங் வைத்து விடுகிறார்கள். தெய்வ விஷயத்தானே, அப்போது பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று. அது மிக தவறு. தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டதை நாம் உடனே செய்துவிட வேண்டும். அதை நாம் பெண்டிங் வைக்கவே கூடாது. சரி, அவ்வாறு வைத்து விட்டோம், நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் 4 பேரிடம் அதை சொல்லிவிட வேண்டும். இந்த மாதிரி நான் வேண்டி இருக்கிறேன், அந்த வேடம் நிறைவேற்றி, அந்த பெண்டிங் இருக்கு, அதை பண்ண வேண்டும் என்று சொல்லி வைத்து விட வேண்டும். நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாராவது நமக்கு பதிலாக அந்த பிரார்த்தனை செய்யலாமா என்றால் தாராளமாக அந்த பிரார்த்தனை செய்யலாம். அவருக்காக சங்கல்பம் செய்து கொண்டு அவர் என்ன வேண்டிக் கொண்டாரோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. எப்படி ஒருவர் பட்ட கடனை மற்றவருக்கு கொடுத்து விட்டால் அந்த கடன் எப்படி தீர்ந்து விடுகிறதோ அதுபோல்தான் இந்த பிரார்த்தனை. ஆனால் இதில் மனது ரொம்ப முக்கியம். எனவே ஒருவர் பிரார்த்தனை ஒருவர் செய்வது தவறே இல்லை. சரி, இப்படி சொல்றேன, இதற்கு என்ன எடுத்துக்காட்டு என்றால் ஆண்டாளை எடுத்து காட்டலாம். அதாவது ஆண்டாள் ஒரு பிரார்த்தனையை மதுரை திருமாலிருஞ்சோலை பெருமாள் கள்ளழகரிடம் வைக்கிறார். என்ன என்றால், எனக்கும் ரங்கநாத பெருமாளுக்கும் திருமணம் நடந்தால் நான் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார் அடிசல் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று ஆண்டாள் வேண்டிக் கொள்கிறார். அதன் பிறகு அவளால் செய்ய முடியவில்லை. ஆண்டாள் வேண்டிக் கொண்டது போலே திருமணம் நடந்து விடுகிறது. யாருக்கும்? ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடக்கிறது. ஏன் செய்ய முடியவில்லை என்றால், ஆண்டாளின் திருமணம் அப்படியே சன்னதிக்குள் சென்றவுடன் அப்படியே தெய்வத்துடன் ஐக்கியமாகி விடுகிறார். எனவேதான் அதை செய்ய முடியவில்லை. ஆக பின்னால் கொஞ்ச காலம் கழித்து ராமானுஜர் வருகிறார். சுவாமி ராமானுஜர் இந்த பாசுரங்களை எல்லாம் கேள்விப்பட்டு, அதில் ஒரு பாசுரம் கூட இருக்கிறது. அதாவது, நாரும் நரும்புலி மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நீந்து பராய் வைத்தேன், 100 தடா அக்கார அடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையால் இன்று வந்து இவை கொல்லுங்களோ என்று பாசுரம் கூட இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு சுவாமி ராமானுஜர் அந்த உள்ள பெரியவர்களிடம் அர்ச்சகர்களிடம் கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ஆண்டாள் வைத்துள்ளாரே, அதை நிறைவேற்றி விட்டாரா என்று கேட்க, இல்லை என்று பதில் சொல்ல, சுவாமி ராமானுஜர் அந்த பிரார்த்தனை 100 தடா அக்கார் அடிசல் 100 தடா வெண்ணெய் சுவாமி கள்ளழகருக்கு வைத்து வழிபடுகிறார். அந்த வேண்டுதலை ராமானுஜர் செய்கிறார். எனவே ஒருவர் வேண்டுதலை ஒருவர் செய்யலாம் என்றால் தாராளமாக செய்யலாம். அதன் பிறகு சுவாமி ராமானுஜர் திருவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாளை வணங்க வருகிறார். நீங்கள் சொல்லியதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்ல வரும்போது ஆண்டாள் அங்கிருந்து பார்த்தவுடன் கோயில் அண்ணாவோ என்று சுவாமி ராமானுஜரை வரவேற்கிறார். இது போன்ற சம்பவங்கள்லாம் உண்டு. எனவே ஒருவர் பிரார்த்தனை ஒருவர் செய்யலாம் என்றால் தாராளமாக செய்யலாம். குறிப்பாக சகோதரி விட்டு சென்ற பிரார்த்தனையை சகோதரர் செய்யலாம், தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றி விட வேண்டும். நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. அதான் மிக முக்கியம். எனவே ஒருவர் பிரார்த்தனை ஒருவர் தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களானி.